இன்று நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையிலிருந்து மருத்துவர் ஜெயருப்பா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். காலையில எழுந்தவுடனே பெட்டை விட்டு எந்திரிக்கும்போது தலை சுத்தல் உண்டாகிறது. உட்கார்ந்து எழுந்திருக்கும்போது தலை சுத்தல் உண்டாகிறது. எனக்கு எப்பவுமே பிபி கம்மியா தான் டாக்டர் இருக்கும். எனக்கு லோ பிபி. இந்த மாதிரி இருக்கும் பொழுது சில பேருக்கு தலை சுற்றலும் கூடவே இருக்கும். வாந்தி வர்ற மாதிரியான ஒரு உணர்வு இருக்கும். இந்த மாதிரி லோ பிபி எதனால உருவாகுது? இதை எப்படி சரி செய்யலாம்? அத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கோம். நார்மலா நம்மளுடைய பிபி 120/80 இருக்கணும். இதுதான் நார்மல் ஒரு விஷயம். ஸோ நமக்கு அந்த சிஸ்டோலிக் ப்ரெஷர் அப்படிங்கிறது 90க்கு கீழேயும், டயஸ்டோலிக் ப்ரெஷர் 50க்கு கீழேயும் போகுது அப்படின்னா அதை நம்ம லோ பிபின்னு சொல்லலாம். இந்த லோ பிபி அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு நார்மலாகவே அவங்களுக்கு லோ பிபி தான் இருக்கும். ஆனால் அவங்களுக்கு தலை சுத்தலோ வாந்தி வர மாதிரியான ஒரு உணர்வோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. அப்படி இல்லை அப்படின்னா அது அவங்களோட உடல் தன்மைக்கு நார்மல் தான். சில ஸ்போர்ட்ஸ் பர்சன், அத்லெட்டிக்கில் இன்வால்வ் ஆகக்கூடிய பீப்புள்ஸ், இவங்க எல்லாருக்குமே பிபியோட அளவு கம்மியாக தான் இருக்கும். ஆனால் அவங்களுக்கு அது நார்மலான ஒரு விஷயம். பட் பிபி கம்மியாக இருக்குது, அது கூடவே தலை சுற்றலும் இருக்குது, உடல் சோர்வும் இருக்குது அப்படின்னா அதை நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். யாருக்கெல்லாம் இந்த லோ பிபி வரும் அப்படின்னா, கொஞ்சம் வயதான நபர்களுக்கு பிபியோட அளவு குறையும். அதே மாதிரி தைராய்டு சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க, இவங்களுக்கும் பிபியோட அளவு குறையும். தண்ணீர் ரொம்ப கம்மியாக குடிக்கிறாங்க, அதிகமாக வேலை பார்க்குறவங்க, ஸோ அதிகமாக வெயிலில் இருக்கிறதுனால வியர்வை அதிகமாக வெளியாகி அதனால் தேவையான அளவு தண்ணீர் எடுத்துக்காதவங்க, இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு லோ பிபி உண்டாகி மயக்கம் போட்டு விழுகக்கூடிய ஒரு நிலை இருக்கும். அதே மாதிரி சர்க்கரையோட அளவு கம்மியாகிறது. ஸோ லோ சுகர் ஆனாலும் மயக்கம் உண்டாகலாம். அதே மாதிரி வாந்தி வரக்கூடிய ஒரு உணர்வு இதெல்லாமே உருவாகலாம். ஒரு சிலர் பிபி மெடிசன்ஸ் அதிகமாக எடுத்துருப்பாங்க. அவங்களுக்கு இந்த பிபியை குறைக்கிற ஒரு தன்மை ஆரம்ப கட்டத்தில் இருக்கும். அதுக்கப்புறமா நிறைய டயட்டோ எக்ஸசைஸோ பண்ணி பிபியோட அளவை குறைச்சிருப்பாங்க. பட் அதே டோசேஜ் மெடிசன்ஸ் எடுத்துக்கும் பொழுது அவங்களுக்கு தலை சுற்றலோ மயக்கம், லோ பிபி வரலாம். இல்லை சில இதய சம்பந்தமான நோய்களில் இந்த மாதிரி பிபியோட அளவு லோ ஆகலாம். பட் ரொம்ப காமனாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா டயரியா. ஸோ வாந்தி அது கூட உங்களுக்கு டயரியாவும் இருக்குது அப்படின்னா பிபியோட அளவு ரொம்ப சீக்கிரமாக குறைஞ்சிரும். இது சடன் ஃபால்னு நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி சடன் ஃபால் இருந்தது அப்படின்னா நம்ம இமீடியட்டாக டாக்டரை பார்க்க வேண்டியது அவசியம். ஸோ உடலில் ஏதாவது ஒரு ரத்த கசிவு ஏதாவது இருந்தது அப்படின்னா சடனாக அவங்களுக்கு பிபி ஃபால் ஆகும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் நம்ம உடனடியாக மருத்துவரை பார்க்க வேண்டியது. இது இல்லாமல் அடிக்கடி பிபியோட அளவு குறைஞ்சி மயக்கம் போட்டு விழுகிறவங்க, அவங்களுக்கு நம்ம எலுமிச்சை சாறு நம்ம கொடுக்கலாம். லெமன் ஜூஸு, அது கூட உப்பு, சர்க்கரை இது சேர்த்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு அந்த பிபியோட அளவு கொஞ்சம் கூடும். அதே மாதிரி பீட்ரூட் ஜூஸ், அந்த பீட்ரூட் ஜூஸ் அவங்களுக்கு நம்ம கொடுக்கும்போது அந்த லோ பிபியோட அளவு குறையும். ஸோ அப்பப்போ நீங்கள் இந்த மாதிரி ஜூஸஸ் குடிச்சிக்கலாம். ஆனாலும் எங்கேயாவது நம்ம போகும்பொழுது திடீர்னு தலை சுற்றி நம்ம விழுறோம் அப்படின்னா அது கொஞ்சம் பிரச்சனைக்குரிய விஷயமா இருக்குது இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் நீங்கள் படுத்துட்டு எழுந்திருக்கும் போது உங்கள் கால்களை நல்லா அசைச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எந்திரிக்கலாம். இல்லை நீங்கள் படுத்து எந்திரிக்கும் போது உங்களுக்கு தலை சுத்தல் இருக்குது அப்படின்னா நல்ல கால்களை தூக்கி ஒரு பில்லோ மேலே வச்சுட்டு ஒரு 5-10 நிமிஷம் நம்ம ரெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம கால்லேருந்து நிறைய ரத்தம் நம்மளுடைய தலைப்பகுதிக்கு போகும். ஸோ அதனால் நமக்கு இந்த தலை சுற்றல் வர்றதை, பிபியோட அளவு குறையிறத ஓரளவுக்கு நம்ம தவிர்த்துக்கலாம். அதே மாதிரி உட்காந்துட்டு எழுந்திருக்கும் போது சடனாக நம்ம எந்திரிக்காமல் உட்காந்து எழுந்திருக்கும் போது ஒரு சின்ன நிதானத்தோட கால்களை அசைச்சிட்டு அந்த மாதிரி எந்திரிக்கிறோம் அப்படின்னா நமக்கு அந்த பிபியோட அளவு குறையிறத நம்ம தவிர்த்துக்கலாம். பட் கண்டிப்பாக நம்ம தண்ணீர் தேவையான அளவு குடிக்க வேண்டியது அவசியம். நம்ம உடலுக்கு தேவையான அந்த சோடியம், பொட்டாசியம் இந்த மாதிரியான எலக்ட்ரோலைட்ஸ் நம்ம எடுத்துக்க வேண்டியது அவசியம். அடிக்கடி நம்ம இளநீர் எடுத்துக்கிறது, எலுமிச்சை சாறு சேர்ந்த பானங்கள் எடுத்துக்கிறது, இதெல்லாம் தான் நமக்கு இந்த லோ பிபியோட அளவை நமக்கு நார்மலாக்கி கொண்டு வரும். பட் இந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலருக்கு நார்மல் தான். யாருக்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் சிகிச்சை முறைகள் தேவை. மற்றவங்களுக்கு இதை பற்றி பெருசாக கவலைப்பட வேண்டியதில்லை. ஸோ லோ பிபி இருக்குது அப்படின்னா நான் சொன்ன இந்த மெத்தட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கா, முக்கியமாக தைராய்டு இருக்கா, அதே மாதிரி உங்களோட சுகரோட அளவு நார்மலாக இருக்காங்கிறத பாருங்கள். பிபியோட அளவுக்கு மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா அடிக்கடி தலை சுற்றல், உட்கார்ந்து எழுந்திருக்கும் போது தலை சுற்றல் வருது அப்படின்னா உங்களோட பிபியை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ பிபி குறைஞ்சிருக்கக்கூடிய பட்சத்தில் மருத்துவரோட ஆலோசனையோட அந்த மருந்துகளோட டோஸை கம்மி பண்ணுறது நல்லது. ஸோ வாந்தியோ இல்லை டயரியா மாதிரியான பிரச்சனைகளோ இருக்கோ அப்படின்னா தேவையான அளவு தண்ணீர் குடிக்க வேண்டியது அவசியம். இதெல்லாம் நம்ம ஃபாலோ
பண்ணோம் அப்படின்னா அந்த லோ பிபியோட அளவு வந்து நம்ம நார்மலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு ரொம்ப காமனாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த லோ பிபி அப்படிங்கிறது. அதனால அடிக்கடி மயக்கம் போட்டு விழுறது, தலை சுற்றல். ஸோ இதற்கு என்னென்னலாம் காரணம், யாருக்கெல்லாம் இது வரும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.